இலக்கு 400 பகல் கனவில் பாஜக. மக்களவை தேர்தலுக்கான முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு. இப்போ 2ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிச்சிருக்கு. 2ஆம் கட்டமா 13 மாநிலங்களில் இருக்கக்கூடிய சில யூனியன் பிரதேசங்களையும் அமைந்திருக்கிற 88 தொகுதிகளை வர 26ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடக்குது. இந்த நிலையில பாஜக 400 இடங்களை இலக்காக நிர்ணயித்திருப்பது கனவாக தான் முடியும் அப்படிங்கிறாங்க நடுநிலையான அரசியல் ஆய்வாளர்கள். அதுக்கு அவங்க தரக்கூடிய விவரங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். எதுக்காக 400 பாஜகன்னு சொல்றது கனவா முடியும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தா, பாரதிய ஜனதா கட்சி 2024 லோக்சபா தேர்தலில் மட்டுமே 370 இடங்களை வெல்வதை லட்சிய இலக்காக நிர்ணயித்திருக்காங்க. 2019 விட 67 இடங்கள் அதிகம் வெல்வோம் அப்படின்னு பாஜக தலைவர்கள் மேடைக்கு மேடை பேசிட்டு வராங்க. ஆனால் பாஜகவால் இந்த இலக்கை அடைய முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. பாஜக தனியாக 370 இடங்களை வெல்வதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 400 ரன்களை கடக்க வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறதால பாஜக இந்த மாபெரும் இலக்கை நிர்ணயம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நாம் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. மக்களவையில் 543 இடங்கள் இருக்கு. பாஜக 2014ஆம் ஆண்டு 282 இடங்களையும் 2019ஆம் ஆண்டு 303 இடங்களையும் ஜெயிச்சாங்க. 370 அப்படிங்கிற இலக்கை ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய அரசியல் சட்டத்தின் 370வது சரத்து நீக்கப்பட்டதோடு இணைத்து 370 தொகுதிகளை பாஜக கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு இலக்கு நிர்ணயித்திருக்காருங்க பிரதமர் நரேந்திர மோடி. பாஜகவினரும் அதையே இணைத்து பேசி வராங்க. ஆனால் போன முறை ஜெயிச்சதில் இருந்து கூடுதலாக 67 இடங்களை சேர்ப்பது அப்படிங்கிறது பாஜகவுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு பணியாக இருக்கலாம். ஏன்னா அதுக்கு முதல்ல 2019 பாஜக வெற்றி பெற்ற மாநிலங்களில் எல்லாம் அதே மாதிரி வெற்றியை திரும்பவும் பாஜக பதிவு செய்யணும். கடந்த முறை குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வென்ற இடங்களையும் வெற்றியை உறுதிப்படுத்தணும். அதோடு இல்லாமல் புதியதாக 67 இடங்களை ஜெயிக்கணும். போன முறை ஜெயிச்ச இடங்களில் சில தொகுதிகளை இழக்கும் பட்சத்தில் கூடுதலாக புதிய இடங்களில் ஜெயிக்கணும். இப்போது லோக்சபா தேர்தலில் பாஜக 443 மக்களவை தொகுதிகளையும் அதன் கூட்டணி கட்சிகள் 100 இடங்களையும் போட்டியிடுறாங்க. இந்த நிலையில் போன முறை பாஜக அதிக இடங்களை வென்ற 13 மாநிலங்களில் இந்த முறை அதே எண்ணிக்கையில் வெல்ல வாய்ப்பு ரொம்ப கம்மியாகவே இருக்கு. மகாராஷ்டிரா, பீகார், மத்திய பிரதேசம், கர்நாடகா, குஜராத், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஹரியானா, டெல்லி, உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேசம், அப்புறம் கோவா, அதுக்கப்புறம் சில யூனியன் பிரதேசங்களில் பாஜகவுக்கு இந்த முறை கடந்த தேர்தலை போல வெற்றி கிடைக்க வாய்ப்பு கிடையாது. இது விருப்பத்தின் அடிப்படையில் சொல்கிறது கிடையாது அப்படிங்கிறதுக்கான காரணங்களையும் இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு உண்மையான காரணம் இருக்குது. ஏன் அந்த மாதிரி மாநிலங்களில் அவங்களுக்கு போன முறை மாதிரி கிடைக்காது அப்படின்னா, இப்போ சொன்ன மாநிலங்களில் மொத்தம் 257 மக்களவை தொகுதிகள் இருக்கு. போன 2019 பொது தேர்தலில் இங்கே பாஜகவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி 238 இடங்களை ஜெயித்தாங்க. 2019 மக்களவை தேர்தலின் போது இந்த மாநிலங்களில் என்டிஏ 93 விழுக்காடு வெற்றியை பெற்றாங்க. ஆனால் இப்போது மகாராஷ்டிரா, பீகார், கர்நாடகா, அப்புறம் டெல்லி போன்ற மாநிலங்களில் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. மகாராஷ்டிராவில் அமைக்கப்பட்ட புதிய கூட்டணிகள் சிவசேனா, அதோட தேசியவாத காங்கிரஸ் உடைத்து பாஜகவிற்கே எதிராக திரும்பியிருக்கு. மகாராஷ்டிராவில் ஆட்சி கவிழ்ப்பு, சிவசேனா கட்சி உடைத்தது, தேசியவாத காங்கிரஸை பிளந்தது போன்ற குறுக்கு வழி அரசியலுக்கு எதிராக காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து ஒரு மாபெரும் கூட்டணியை உருவாக்கி இருப்பதும் பாஜகவுக்கு பெரிய சிக்கலாக பார்க்கப்படுது. பீகாரில் நிலவக்கூடிய அதிருப்தி நிலை, கர்நாடகாவில் காங்கிரஸ் வலிமையாக இருப்பது, டெல்லியில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி ஆகியவை பாஜகவிற்கு எதிராக திரும்பி இருக்கிறதையும் கவனத்தில் கொள்ளணும். தென் மாநிலங்களிலையும் இந்தியா கூட்டணியே ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கு. ஆந்திராவில் வேண்டுமானா, ஆந்திரா இருக்கு இல்லையா, ஆந்திராவில் வேண்டுமானா தெலுங்கு தேசம், பவன் கல்யாணுடைய கட்சி போன்றவற்றால் சில தொகுதிகளை பெறும் வாய்ப்பு பாஜகவிற்கு கிடைக்கும். உத்தரப்பிரதேசத்தில் கூட சில பகுதிகளை ராஜபுத்திரிகள் பஞ்சாயத்தை கூட்டி பாஜகவிற்கு வாக்களிக்க கூடாது அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அப்படிங்கிறதும் கவனித்தக்கது. அதனால் இலக்கு 400ஆக பாஜக இலக்கு 400ஆக இருந்தாலும் ஆளும் பாஜக மெஜாரிட்டிக்கான 272 தொகுதிகளையாவது வெல்லுமா அப்படிங்கிறதே
இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் நிலவரம் எழுப்பும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது.